தாவேகாவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வழக்கு குறித்து விஜயினுடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சோபா சங்கர் விஜய் அவர்களுடைய விவாகரத்து வழக்கில் முதல்ல தலையிடாமல் தான் இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. 2026 எலெக்ஷன் பீரியட் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் அவர் கொஞ்சம் பிஸியாகவே இருந்தார். ஸோ அதனால் அவங்களுடைய விஷயத்தில் இவங்க தலையிடாமல் ஒதுங்கியே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆனதுக்கு பிறகு சோபா சந்திரசேகர் ஒரு முறை விஜயை கூப்பிட்டு நல்லா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீ இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆயிருக்க, கண்டிப்பாக உன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீ முன்மாதிரியாக இருக்கணுமே தவிர அவங்க பேசக்கூடிய அளவுக்கு நீ நடந்துக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணதுனால இப்போ விஜய் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்கீதாவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெண்ணு தான். அவங்கக்கிட்ட தப்பான ஒரு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்காம போயிருக்கு. அதனால தான் அவங்க இவ்வளோ சந்தேகப்பட்டிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜயோடைய மனைவி தன்னுடைய கணவர் கூட நான் 2-3 வருஷமாகவே ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறதில்ல, பிரிஞ்சு தான் இருக்கோம். இப்போ கூட என்னுடைய மகனும் என்ன பண்ணுறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய்க்கு இன்னொரு நடிகையோட திருமணத்தை மீறின ஒரு உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகப்பட்டிருந்தாங்க. அவங்க வச்ச குற்றச்சாட்டே அதுதான். ஸோ கண்டிப்பாக அந்த நடிகையினுடைய பேரை நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா, அப்போது நான் கண்டிப்பாக அவங்களுடைய பேரையும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்தல் பணிகள்லாம் தீவிரமாக நடந்துகிட்ருக்கும் போது விஜய் சங்கீதாவினுடைய பிரச்சனைகளை பற்றி பெருசாக யாரும் அப்போ பேசலை. ஸோ அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் இயரிங்கும் வந்துருந்துச்சு. ஆனால் அவங்களால போய் அப்பியர் ஆக முடியல அதில். ஸோ அதனால் அதை தள்ளி வச்சு இன்றைக்கி ஜூன் 15 அன்றைக்கி அந்த கேஸ் இயரிங் வந்திருக்கு. இப்போ இந்த கேஸில் சுமூகமாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி சோபா சந்திரசேகர் ஒரு சில பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லணும். ஸோ நான் 2 பேர்த்திட்டையுமே கலந்து பேசியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாகாது. நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக விஜயோடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக அவங்க வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேட்குற எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரியும் விஜய் சங்கீதா அவங்களுக்கு இடையில பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றத. இதை வச்சு தான் விஜயை எலெக்ஷனில் வர விடாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. ஏன்னா ஒரு குடும்பத்தையே வழிநடத்த தெரியாதவனுக்கு எப்படி ஒரு நாட்டையே வழிநடத்த முடியும்? குறிப்பாக பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க, பெண்களை சரியாக பார்த்துக்காதவங்க, தன்னுடைய மனைவியே இப்படி நடுவில் விட்டுட்டு வரும்பொழுது எப்படி தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை கிளப்புனாங்க. ஸோ நிறைய பெண்களுடைய மனசில் இந்த மாதிரியான கேள்விகளும் கூட எழுந்தது. இது உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய மீடியாஸ்லேயே போட்டிருந்தாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய பெண்கள் இதெல்லாம் தட்டி கேட்டிருந்தாங்க. அவங்கவுங்க ஃபேமிலி பிரச்சனையே பார்க்க முடியாதப்போ எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம். இருந்தாலுமே கூட எல்லா தடைகளையும் மீறி தான் விஜய் இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு. ஸோ அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா நிறைய சாகசங்கள் செய்துட்ருக்காரு. இன்னும் அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அப்பப்போ அவருடைய குடும்ப பிரச்சனையும் வந்துட்டுருக்கு நடுவில். ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அப்படின்றதுனால இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சோபா சந்திரசேகர் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கீதா நல்ல ஒரு பொண்ணு, அவங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் விஜயோடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சஞ்சீவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கீதா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு பெரிய தொழிலதிபரோட பொண்ணு தான். ஆனாலுமே கூட எந்த ப்ரெஸ்டீஜும் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. இன்கேஸ் என்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா பிரீத்தி ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. ஆனாலுமே நாங்கள் எல்லோரும் கேதர் ஆகும்போது எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்டாலுமே கூட சங்கீதா ஸ்பெஷலாக பிரீத்திக்காக வெஜ்ஜில் நிறைய செஞ்சு வைப்பாங்க, நல்ல கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இவங்கள தான் இப்படி பார்க்கணும், அவங்க கூட அப்படி தான் பழகணும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்குலாம் கிடையவே கிடையாது. நீங்களாம் ஒரு தடவை சங்கீதா கூட பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே அவங்கள விட்டு போகவே மாட்டீங்க. அப்படி ஒரு நல்ல பர்சன் அந்த பொண்ணு
ஆனால் அவங்களுடைய மனசில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சம்பவங்கள்லாம் நடந்து போச்சு. ஆனால் அது கண்டிப்பாக அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வந்து பொய் தான். சங்கீதா வந்து இதை மேலோட்டமாக பார்த்துட்டு நம்பி இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டாங்க, மற்றபடி வந்து இது உண்மைலாம் கிடையாது. ஏன்னா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் வந்து இருக்கக்கூடியது நட்பு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சஞ்சு வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நண்பர், எல்லாருக்கும் தெரியும் விஜய் என்னுடைய நண்பன் அப்படின்னு. ஆனால் என் வீட்டுக்கு வரும்போது கூட எப்போதுமே வந்து ஜாலியாக தான் இருப்பான், எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து சொல்ல மாட்டாங்க. சங்கீதா வந்து விஜய் வந்து லவ் பண்ணி தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலுமே கூட இப்போ இந்த தேவையில்லாத ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு. ஆனால் விஜயை பற்றி எனக்கு நல்லா தெரியும், விஜய் அந்த மாதிரி தப்பான ஒரு பர்சன் கிடையவே கிடையாது. விஜயும் அப்படி தான், எல்லாருக்கிட்டையும் வந்து நல்ல கைண்டாக பேசக்கூடியவர் தான். அவருக்கு யார் கஷ்டப்பட்டாலும் வந்து தாங்கிக்கவே முடியாது, எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுவான். அதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மனைவியும் சங்கீதாவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொண்ணு. 2 பேரும் வந்து நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கண் திருஷ்டி மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஆனால் அவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. ஏன்னா ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து பெருசு பண்ணவும் கூடாது. அதுக்காக வந்து ஒரு நல்ல குடும்பம், நல்ல மனங்கள் வந்து இரு மனங்களும் வந்து பிரியக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே இப்படி வந்து வீணாக போகிறத வந்து நான் வந்து விரும்பலை அப்படின்ற மாதிரி சஞ்சீவ் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சோபா சந்திரசேகர் ஆகிய அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நான் இந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் இருந்ததுக்கான காரணமே விஜயோடைய அரசியல் வாழ்க்கை தான். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அரசியலுக்கு வரணும், மக்களுக்காக நிறைய நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு போகக்கூடாது. எந்த வகையிலையுமே இந்த பிரச்சனை வந்து அவனை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அது எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தமிழக மக்கள் எல்லாருமே வந்து விஜயை வந்து முதலமைச்சராக வந்து ஆக்கிட்டாங்க. அவங்களுக்கு முன்மாதிரியாக இவங்க நடந்துக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணி கொடுப்பேன். அதுக்காக நான் சங்கீதா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக சங்கீதா நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல மருமகளாக தான் அவங்க இருந்திருக்காங்க, விஜய்க்கு நல்ல மனைவியாக, விஜயோடைய குழந்தைகளுக்கு நல்ல தாயாக இருந்திருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தரால் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி வந்து வீணாக போகிறத வந்து நாங்கள் யாரும் விரும்பலை. ஏன்னா அப்படி ஒரு தப்பான ஒரு பையன் வந்து என்னுடைய பையனும் கிடையாது, அவருக்கு வந்து இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சுபாஷ் சந்திரசேகர் சொன்ன விஷயத்த சங்கீதா வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா மீண்டும் சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 80% வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து சங்கீதா கையில் தான் இருக்குது. ஏன்னா விஜய் வந்து சங்கீதாவோடைய போக்கில் விட்டுட்டார். ஸோ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நான் வந்து மதிப்பு கொடுக்குறேன், மரியாதை கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேட்டுக்கு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு முழுக்க பொறுப்பு வந்து சங்கீதா மேடம் தான். ஸோ அவங்க நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.